தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை, பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 5ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு சென்னை தினம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பரணி மற்றும் கிருத்திகா. இன்று சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார், அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சனிக்கிழமை ஸ்திர வாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சந்திரன் 8ஆம் இடத்தில் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் ராகு மற்றும் கேத்துவின் ஆதரவோடு புதிய முயற்சிகளை தொடங்கலாம். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும். இந்த பேச்சுவார்த்தைகளை, இந்த முயற்சிகளை நீங்கள் மாலை நேரத்தில் செய்வது உகந்தது. மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு இன்று பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு. புதிதாக ஏற்பட்ட நட்பின் வாயிலாக இன்று உங்களுக்கு தன லாபங்கள் கிடைக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்களும் மன போராட்டங்களும் விலகும். மேஷராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்ததாகவே அமைகிறது. ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு நல்லெண்ணெய் தானம் செய்வது உங்களுக்கு மனதிற்கு ஒரு நல்ல திருப்தியை ஏற்படுத்தும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பொன் பொருள் சேரக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் கொடுக்கும். ஒரு விதமான மன அழுத்தங்கள் ஏற்படலாம். இந்த மன அழுத்தம் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக வந்து போகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகமாக இருப்பதற்கு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம். விநாயகருக்கு இன்று மாலை நேரத்தில் தீபமேற்றி விடலை தேங்காய் உடைப்பதனால் சந்திரனுக்கு உண்டான தோஷங்கள் நிவர்த்தியாகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பணவரவு கைக்கு வரும். இன்றைய நாளில் நீங்கள் நீண்ட நாளாக நண்பர்கள் மூலமாக ஏமாற்றம் அடைந்த ஒரு சில விஷயங்கள் அவர்கள் மூலமாகவே தீரும். உங்களினுடைய முயற்சிகளுக்கு இன்று வெற்றி உண்டு. ஒரு மன நிறைவை பார்க்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்களும் உங்களுக்கு விலகலாம். இன்றைய நாளில் நீங்கள் உங்கள் நண்பர்கள் மூலமாக புதிய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள், இதில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் ஸ்திர வாரமான இன்று உங்களுக்கு வெற்றியை தரும். மிதுன ராசி நேயர்களுக்கு நண்பர்கள் இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார்கள். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வெளியூர் செய்திகள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு நன்மை தருவதாகவே அமையும். சனிக்கிழமையான இன்று கருட பகவானை வணங்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் குரு பகவானும் ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதும் ஒரு விதமான மன அழுத்தத்தை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகள் மூலமாக மனக்கவலைகள் வந்து போகும். இன்று கடகராசி நேயர்கள் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரிந்த உறவுகள் ஒன்று கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும். இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் விலகும். இன்றைய நாளில் உங்களினுடைய காலை வேளையில் விநாயகப் பெருமானினுடைய வழிபாடும் முருகப்பெருமானையும் வணங்க நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். இன்று வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய வகையான ஒரு சில உங்களினுடைய மனதிற்கு திருப்தியான விஷயங்கள் நடைபெறும்.
கடகராசி அன்பர்களுக்கு இன்று வங்கி மூலமாக பண உதவிகள் வருவதும், நீண்ட நாளாக தடைப்பட்ட இந்த விஷயங்கள் கைக்கு வரும். மனதிற்கு ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாக அமைகிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சூரியன் கேத்து புதனுடன் இருப்பதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகளை கொடுக்கும். சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். உறவுகள் மூலமாக ஒரு சில தொல்லைகளும் வந்து சேரும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்றைய நாளில் உங்களுக்கு பலவிதமான குழப்பங்களை கொடுக்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு வியாபாரம் அபிவிருத்தியாகும். புதிய நட்புகள் மூலமாக உங்கள் புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக வேலைகளில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகும். நீங்கள் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு இடமாற்றங்களும் காத்திருக்கிறது. இன்று சிம்மராசி அன்பர்கள் விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றுவது விசேஷம். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப போராட்டங்கள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் அன்பையும் ஆதரவையும் பெறலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பண உதவி இன்று உங்களுக்கு வந்து சேரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்களும் தீரும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று புத பகவானின் சஞ்சாரம் 12ஆம் இடத்தில் இருப்பது விரய செலவுகள் காத்திருக்கிறது. சனிக்கிழமையான இன்றைய நாளில் நரசிம்ம பெருமானை வணங்கி சக்கரத்தாழ்வாரையும் வணங்கலாம். சனி பகவானால் ஏற்படக்கூடிய ஒரு சில தோஷங்கள் நிவர்த்தியாகும். சந்திரன் இன்று 3ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பது ஒரு சில மருத்துவ செலவுகள் தாயாருக்கு வந்து போகும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று புதிய நண்பர்களிடத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்தால் இன்ற நாள் நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வு உண்டு. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று உங்களினுடைய பல நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வரும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலான நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த கடனுதவியை இன்று நண்பர்கள் மூலமாக பெறலாம். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆன்மீக ஆர்வங்களும் மற்றும் திடீர் பிரயாணங்களும் இதனால் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மாலை நேரத்தில் இன்றைய நாளில் நவக்கிரகங்களை வழிபாடு செய்து சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய கடன் தொல்லைகள் தீர வழி பிறக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பொன் பொருள் சேரும். பல நாட்களாக உங்கள் நண்பர்கள் மூலமாக வரவேண்டிய பண பாக்கியை வசூல் செய்யலாம். பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும். புதிதாக பொன் பொருள் சேர்க்கை இன்று பெண்களுக்கு ஒரு மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். உங்களினுடைய பெற்றோர்களிடமிருந்தோ அல்லது உங்களினுடைய நண்பர்களிடத்திலிருந்தோ பரிசு பொருட்களும் எதிர்பாராத பண உதவிகளும் இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிடைக்கலாம். குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். விநாயகப் பெருமான் ஆலயம் தரிசனமும் மற்றும் மகாலட்சுமியை இன்றைய நாளில் வழிபாடு செய்யலாம். மகாவிஷ்ணு ஆலயத்தில் கருடன் மற்றும் ஆஞ்சநேயரை வணங்கி மகாலட்சுமி தாயாரை வழிபட இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக மன நெகிழ்வும் சந்தோஷமும் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று விரயங்களை கொடுக்கலாம். புதிதாக கடன் முயற்சியில் இன்று ஈடுபட வேண்டாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இன்று சற்று மனதில் குறைகள் அவ்வப்போது வந்து போகும். நண்பர்கள் மூலமாக வங்கி பிரச்சனைகளை தீர்க்க வழி பிறக்கும். இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு
கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தொல்லைகள் இல்லை. மனக்குழப்பங்கள் இருந்தாலும் நாளின் இறுதி வெற்றியை பெறலாம். புதிதாக வியாபாரங்கள் மற்றும் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு சனிக்கிழமையான இன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து பின்னர் தொடங்கலாம். எந்த விதமான தடைகளோ அல்லது தாமதமோ ஏற்படாது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் மற்றும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். பிள்ளைகள் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றியடையும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் விலகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளிலும் நல்ல தீர்வு உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாகவே இருக்கும். குடும்ப பிரச்சனையிலிருந்து நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்றைய நாள் மகர ராசி அன்பர்களுக்கு ஆன்மீக ஆர்வங்களும் ஆன்மீக பிரயாணங்களும் காத்திருக்கிறது. இந்த நாளில் கருடனை வணங்கி மற்றும் நரசிம்மரையும் வணங்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன பாரங்கள் தீரும். அலுவலக பிரச்சனைகள் மற்றும் அலுவலகத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு. வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியடையலாம். இன்று உங்களினுடைய மனதளவில் இருக்கக்கூடிய குறைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு விதமான சுமை குறையும். நீண்ட நாட்களாக பிரிந்தவர்களும் ஒன்று கூடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையும். இன்றைய நாளில் மாலை நேரத்தில் கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். மேலும் ஆஞ்சநேயருக்கும் இன்று வெண்ணெய் காப்பு சாற்றுவதனால் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல பரிகாரம் அமைகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. மீனராசி நேயர்களுக்கு இன்று புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு நற்செய்திகள் உண்டு. பல நாட்களாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு இன்று அதற்கான நற்செய்திகள் வரும். திருமண தடை இருந்தவர்களுக்கும் இன்று நல்ல செய்திகள் பார்க்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் பாக்கியத்திலேயும் 5ஆம் இடத்தில் குரு இருப்பதும் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருவார். புதிதாக ஏற்படக்கூடிய வருமானங்கள் உங்களுக்கு இன்றைய நாளில் மன திருப்தியை தரும். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று கூட்டு தொழில் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதற்கான ஆவணங்களை தயார் செய்வதோ அல்லது அல்லது இன்றைய நாளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ நன்மையை தரலாம். இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை உயரக்கூடிய நாளாகவே இருக்கும். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்கள் புதிய பரிமாணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக அமைகிறது. குருவும் சந்திரனும் சாதகமாக இருக்கக்கூடிய நிலையில் மீனராசி நேயர்கள் இன்று எடுக்கக்கூடிய முடிவுகளும் யோசிக்கக்கூடிய விஷயங்களும் வெற்றியை தரும். இந்த நாள் மீனராசி அன்பர்களுக்கு கடன் தொல்லைகள் தீரவும் வழி பிறக்கும். இன்று மாலை நேரம் முருகப்பெருமான் ஆலய வழிபாடு மற்றும் அன்னதானங்களும் சிறந்தது.